பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூரில் இருக்கிறவர். இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டில் டூரில் இருக்கார். இப்போ கூட்டங்களில் பேசுகிறாரு. அதில் எங்கேயாவது தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுகிறாரா? இல்லை. அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது. அதுலேயும் ஒரே பல்லவி, குடும்ப கட்சி, ஊழல் கட்சி. இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன். அரசியலுக்கு யார் வேணா வரலாம், யாருக்கு நேராக பதவி வர்றதில்ல. தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களித்தாதான் பதவிக்கு வர முடியும். பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கலை, எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார். அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா? ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசாக இருக்கு. தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு? நீங்கள் தானே. மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்கள் அந்த நடைமுறையை கொண்டு வந்தது தான் காரணம். ஆனால் நீங்கள் எப்படி நிதி வாங்கினீங்க? இடி, ஐடி, சிபிஐன்னு உங்கள் கூட்டணி அமைப்புகள் மூலமாக ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறித்தது பாஜக. பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேலே எப்போ ரைடு விட்டீங்க? உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்போ வெளியாகிட்டு இருக்க. அடுத்து பிஎம் கேஸ் நிதி, இதில் வசூல் பண்ண தொகையை பற்றி கேள்வி கேட்டால் அது தனி அறக்கட்டளைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏன் பிரதமர் பேரில் ஆரம்பித்த ஆயிரக்கணக்கான கோடிகள், அந்த கோடிகளை ஏன் நிதியாக வாங்கினீங்க? இதுக்கும் பதில் இல்லை. அடுத்து உங்கள் ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ், 7 lakh crore மெகா ஸ்கேம். இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் 3 பேரை உடனே டிரான்ஸ்ஃபர், பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன? அடுத்து ரஃபேல் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் 1670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால் பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லலை. கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிகளாகவே எப்படி அரசை நடத்துறீங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணீங்க. அது மட்டுமா, அவருடைய எம்பி பதவியை பறிச்சிங்க. பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா? அது மட்டும் இல்லை, இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்துறீங்கள. இனியும் நீங்கள் ஊழலை பற்றி பேசினா கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு. அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம், சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாமல் பிரதமர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமி. நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாமல், யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல், யார் தான் உண்மையான எதிரினே தெரியாமல், எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாமல் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேரையும் முதுகலை குத்தின பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். சரி, ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம கேட்டால் பாஜகவை எதிர்த்து பேச முடியாது, அது கூட்டணி நிறுவனம்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை பற்றி நம்ம என்ன பேசுறது? ஒரே வரியில் சொல்லணும்னா
இது சிம்பிளி வேஸ்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு. நம்முடைய சாதனைகளை தான் அடையாளமாக காட்டி நாம் வாக்கு கேட்கிறோம். இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்ய நம்மை பணியாற்றி இருந்தால் தொழிலில் மிகுந்த இந்த கோவையை கடந்த 10 ஆண்டா பாஜக எப்படியெல்லாம் நாசமாக்கி இருக்குன்னு சொல்லட்டுமா? பாஜக ஆட்சியில் 2 பெரிய தாக்குதல் நடந்துச்சு. ஒன்று, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளுடைய சுருக்கு பையில் இருந்த பணத்தையும் பறித்த பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல். இதனால் பணப்புழக்கம் குறைஞ்சிச்சு, பல தொழில்கள் முடங்கி போச்சு. 2வது தாக்குதல், ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில் முதலாளிகளாக இருந்தவங்கெல்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க. பலர் தங்கள் கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க. அது மட்டுமல்ல, வங்கதேசம் கூட பாஜக அரசு போட்ட ஒப்பந்தத்தால் இங்கே உருவான நூலும் துணியும் தேங்கி கிடக்குது. 35 விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில் இந்த மேற்கு மண்டலம் இருக்குது. 2 முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல. திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னார். எப்படிப்பட்ட வழிகட்டண போய் இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையிலிருந்து நான் பகிரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் 6500 கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையை சேர்ந்த 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சு வச்சுருந்தோம். ஆனால் அவங்கள மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க. இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாற்றினது தான் பாஜக. இப்படி கூச்சமே இல்லாமல் இப்போ ஓட்டு கேட்டு வரீங்க. கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம், ஏன் கோபம்? கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள். அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும், தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டால் அமைதி போய்விடும், தொழில் வளர்ச்சி போய்விடும், நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும்னு பேசுகிற போலி முகமுடி மொத்தமாக இப்போ கிழிஞ்சு தொங்கிடுச்சு. இப்படி கோவை வேண்டாம், தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு இப்போ தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வேண்டாம் மோடி. சத்தமாக சொல்ல வேண்டாம், சத்தமாக வேண்டாம், சத்தமாக வேண்டாம், வேண்டாம். தெற்கிலிருந்து வரும் இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேலே தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும். பாஜக கூட்டணியையும் பாஜகவோட பி டீமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்தணும். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே, 40 நமதே, நாடு நமதே. நன்றி, வணக்கம்.